Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஜெனரல் தமிழ்ல பார்ட் A வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ ஜெனரல் தமிழோட கிளாஸ் 22ல இலக்கண குறிப்போட பார்ட் 4 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இலக்கண குறிப்பு குறித்து ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா இலக்கண குறிப்போட பிளேலிஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதுலேருந்து செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்ட் 4ல் அதோட கண்டினியூவேஷனை வந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 3ல வந்துட்டு நம்ம எண்ணுமை வரைக்கும் பார்த்தோம். ஸோ உண்மை தொகை எண்ணுமை வரைக்கும் பார்த்தோம். ஸோ தொகை நிலை தொடரில் வந்துட்டு பண்பு தொகை பார்த்தாச்சு, வினைத்தொகை பார்த்தாச்சு, உவமை தொகை பார்த்தாச்சு, உண்மை தொகை பார்த்தாச்சு. இன்னும் வேற்றுமை தொகை பார்க்கணும், அப்புறம் அன்மொழி தொகை வந்து பார்க்கணும். ஸோ வேற்றுமை தொகை அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெயர் சொல்லோட பொருளை வந்துட்டு வேறுபடுத்துகிற முறையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேற்றுமைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பெயர் சொல்லோட இணைக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேற்றுமை உருபுகள் இடம் பெற்றுள்ள தொடர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேற்றுமை தொடர்னு சொல்லுவோம். அதுவே அந்த வேற்றுமை உருபு வந்து வர வேண்டிய இடத்துல வராமல் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு சொல்லை வந்து மாறுபடுத்துகிற முறையை வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதில் இணைக்கிற அந்த வார்த்தைகளை வேற்றுமை உருபுன்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா வேற்றுமை தொடர், அதுவே மறைந்து வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாடல் பொருள் அப்படின்னு இருக்கு. ஸோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பாடல் பொருள். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கும் போதும் பாடல் பொருள் அப்படின்னு இருக்கு. பட் இங்கே வந்து ஒரு வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் அப்படின்றது தான் பாடல் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது, இன் அப்படின்ற உருவு வந்து மறைஞ்சு வந்து வந்திருக்கு. ஸோ இல்லாமல் இருக்கு. ஸோ அதை நம்ம சேர்த்தா பாடலின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி உருவு வந்து மறைஞ்சு வர்றது தான் வேற்றுமை உருவுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வேற்றுமை தொகை வந்து 8 வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அந்த 8ல் என்னென்ன உருவு வந்து என்னென்ன வேற்றுமை தொகைன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 8 வகையில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து முதல் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு வந்து கிடையாது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் மட்டும் தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எழுவாய்னா என்னது, முதல்ல வருது. ஸோ பாவை வந்தால், ஸோ பாவை வந்தால் அப்படின்னு நம்ம நடுவில் வந்து எதுவுமே சேர்க்காமலே அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து கொடுக்குது. ஸோ இப்படி கொடுத்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க, முதல் வேற்றுமைன்னு அர்த்தம். இரண்டாம் வேற்றுமை என்னன்னு சொல்றாங்கன்னா செய்யப்படும் பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அதோட வேற்றுமை உருவு பார்த்தீங்கன்னா ஐ. ஸோ கபிலர் பரணரை புகழ்ந்தார். ஸோ இந்த இடத்துல வர இந்த ரை அப்படின்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்றதுல வருது. ஸோ ரைனா என்னது, இர் பிளஸ் ஐ தான் வந்து ரை. ஸோ ஐ அப்படின்றது வந்து மறைஞ்சு வரும். ஸோ கபிலர் பரன் புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை வந்து கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படின்னா இது வந்து இரண்டாம் வேற்றுமை. அதுவே மூன்றாம் வேற்றுமைனா ஆல், ஆண், ஓடு, ஒடு அப்படின்ற வேற்றுமை உருபுகள்லாம் வந்து மறைஞ்சு வரும். இங்க வந்து பேனா எழுதினான் அப்படின்னு சொல்லி இருக்கு, பேனாவால் எழுதினான் அப்படின்னு வரதான் வந்து கரெக்ட். ஸோ இங்க வந்து ஆல் அப்படின்ற அந்த உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ நான்காம் வேற்றுமையோட உருபு என்னன்னு பார்த்தீங்கன்னா கு. ஸோ நோய் மருந்து அப்படின்னு வராமல் நோய்க்கு மருந்து அப்படின்னு தான் வரணும். ஸோ அது வந்து இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ கு அப்படின்ற உருபு வந்து வந்திருக்கு. அப்படின்னா இது நான்காம் வேற்றுமை தொகை. ஸோ அடுத்து வந்து ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை உருவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இல், இன். ஸோ பழனி கிழக்கு மதுரை அப்படின்னு இருக்கு, பழனியின் கிழக்கு மதுரை. ஸோ இன் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையோட உருவு வந்து அது, ஆது, ஆ அப்படின்றது. ஸோ மலையுச்சி அப்படின்னா மலையினது உச்சி அப்படின்றது தான் மலையுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து அது அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஏழாம் வேற்றுமையோட உருவு வந்து கண். ஸோ கிளை பறவை அப்படின்னா கிளையின் கண் பறவை அப்படின்றது வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அப்பயே சொன்ன மாதிரி 8ஆம் வேற்றுமைக்கு வந்துட்டு உருபு வந்து கிடையாது. அது என்னன்னு சொல்கிறாங்க, விழி வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ படற்கை பெயரை வந்து முன்னிலை பெயராக மாற்றி அமைப்பது தான் விழி வேற்றுமை. ஸோ ராமன் அப்படின்றது ராமனே அப்படின்னு சொல்லி வருதுல்ல. ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா 8ஆம் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த வேற்றுமைக்கு என்ன உருபுன்னு பார்த்துக்கோங்க, அந்த உருபோட வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது இது எத்தனை வேற்றுமை அப்படின்னு சொல்லி இலக்கண குறிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா இது முதல் வேற்றுமையா இரண்டாம் வேற்றுமையா நீங்க வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ வேற்றுமைனா ஒரு பெயர் சொல்ல வேறுபடுத்தி சொல்ற அந்த ப்ராசஸ் தான் வேற்றுமைன்னு நம்ம சொல்றோம்.
ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தொகைநிலை தொடரில் இருக்க கடைசி வகை வந்து அன்மொழி தொடர். ஸோ அன்மொழி தொடர் அப்படின்னா என்னன்னா, அன்னை பிரிச்சிங்கன்னா என்ன வருது, அல் ப்ளஸ் மொழி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அல் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து அல்லாத அப்படின்னு சொல்லி அர்த்தம். மொழினா வந்துட்டு சொல், அல்லாத சொல். அதாவது தொகை தொடரில் வந்துட்டு வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உம்மை தொகை, உவமை தொகை, அங்கே இடம்பெறாத சொற்களை சேர்த்து பொருள் கொள்வதால தொகையை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா அன்மொழி தொகை அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ பூங்குழல் வந்தாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ இங்க வந்து பூங்குழலை வந்தாள் அப்படின்னு வருது. ஸோ இங்க ஐ அப்படின்றது மறைஞ்சு வந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்கு, கம்ப்ளீட்டா வந்து வருது. ஸோ அன்மொழி தொகைனா என்ன, ஒரு தொகை நிலை தொடரான வேற்றுமை தொகையோ, வினைத்தொகை, பண்பு தொகை, உம்மை தொகை, உவமை தொகை, இதுல ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது கூட ஒரு சொற்கள் சேர்ந்து வரும்போது அது வந்து பொருள் தர மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க, அன்மொழி தொகைன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இப்போ இங்க வந்து வேற்றுமை தொகை வந்திருக்கு. வேற்றுமை தொகை எல்லாம் வினைத்தொகை, பண்பு தொகை, உம்மை தொகை, உவமை தொகைன்னு எல்லாமே வந்து வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க, அன்மொழி தொகை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருட்பன்மொழி. ஸோ உங்களுக்கு இந்த வார்த்தையிலேயே சொல்லியிருக்கலாம், பன்மொழினா பல சொற்களுக்கு ஒரே பொருள் வந்து இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ஒரு பொருட்பன்மொழி. ஸோ ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்ந்து வரும். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூ மலர். ஸோ பூனாலும் மலர் தான், மலர்னாலும் மலர் தான், ரெண்டுமே வந்துட்டு ஒரே காரியத்தை தான் வந்து குறிக்குது. ஆனால் என்ன ஆகுது, ஒரே பொருள் கொடுக்கக்கூடிய வேறு வார்த்தைகள் என்ன ஆகுது, சேர்ந்து தொடர்ந்து வருது. அப்படி வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து வந்து அளப்படை. ஸோ அளப்படையில் வந்துட்டு ஒற்றளப்படை, உயிரளப்படை அப்படின்னு சொல்லி இருக்கு. உயிரளப்படையில் இன்னும் வந்து வகைகள் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு செயலோட ஓசை வந்து குறையிற இடத்துல அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக எழுத்தை வந்து நீட்டி ஒலிப்பாங்க. அப்படி நீட்டி ஒலிப்பது தான் என்னன்னு சொல்கிறோம், அளப்படை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அளப்படையில் 2 வகை வந்து இருக்கு மெயினாக. ஒன்று வந்து ஒற்றளப்படை, இன்னொன்று வந்து உயிரளப்படை. ஸோ ஒற்றளப்படை அப்படின்னா ஒரு செயலோட ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்யறதுக்காக மெய் எழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன், இத், இம், இன், இவ், இ, இல், இல். ஸோ இதெல்லாமே வந்துட்டு 10 எழுத்துக்களா இருக்கு. இது கூட ஆயுத எழுத்தும் வந்து சேர்ந்து வரும். ஸோ இந்த எழுத்துக்களெல்லாம் வச்சு அந்த ஓசையை வந்து நிறைவு செஞ்சா அது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒற்றளப்படை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவே வந்து உயிரளப்படை அப்படின்னா ஒரு ஓசை வந்து குறையும் போது அங்கே வந்து உயிர் நெட்டெழுத்து, அதாவது உயிரில் நெடில் எழுத்தை கொண்டு அந்த ஓசையை முடிச்சா அது என்னன்னா உயிரளப்படை. ஸோ ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்ற வார்த்தையை வச்சு முடிச்சா அது என்னன்னு சொல்றாங்கன்னா உயிர் அளப்படை. ஸோ அது மொத்தம் 7 வார்த்தைகளை கொண்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த உயிரளப்படையை இன்னும் 4 வந்து வகைப்படுத்தலாம். முதல் வகை என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை அளப்படை. இயல்பாகவே சொல்லே வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த அளப்படையோட வந்த மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்றாங்க, இயற்கை அளப்படைன்னு சொல்றாங்க. இங்க மறு ஊ அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ரூலையும் ஒரு ஊ இருக்கு, இங்கேயும் ஒரு ஊ தனியாக கொடுத்துருக்காங்க. இது இயற்கையாகவே இந்த வார்த்தையை வந்து இப்படி தான் வந்து எழுதுறாங்க. ஸோ அதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா இயற்கை அளப்படை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து செய்யுளிசை அளப்படை. இதை என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இசை நிறை அளப்படை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு செயலோட ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்கு வந்து நெடில் எழுத்துக்களான அந்த 7ஐயும் வந்துட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க, செய்யுளிசை அளப்படை. இப்போ கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் அப்படின்னு இருக்கிறதுல இந்த கடாக அப்படின்றதுல யாருக்குனே இந்த டாலையும் வந்துட்டு ஒரு ஆ வந்து இருக்கு. ஸோ அந்த ஆ கூட மறுபடியும் வந்து ஒரு எழுத்தை வந்து இணைச்சிருக்காங்க. அப்போனா இது என்னன்னு சொல்றாங்கன்னா செய்யுளிசை அளப்படை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இன்னிசை அளப்படைன்னா அடுத்து செய்யுளின் ஓசை குறையாத இடத்திலும்
இனிய ஓசையாக அளவெடுப்பதை இன்னிசை அளப்படை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஓசையை வந்து நீட்டி நிறைவு செய்யணும்னு அவசியமே இருக்காது. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இசைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீட்டி இருப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இன்னிசைன்னு சொல்றாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கெடுப்பதுவும் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க கெடுப்பதுவும் அப்படின்றதுல கெடுப்பது அப்படின்றதே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, அந்த தூவை வந்து தூவா வந்து மாத்தி அது கூட வந்து ஒரு ஊவை வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த தூளியே இத்து பிளஸ் ஊ இருக்கு, அது கூட ஒரு ஊ இருக்கு. ஸோ அது என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த இசைக்காக அந்த இடத்துல வந்து நிறைய சேர்த்திருக்காங்க. ஸோ அதுதான் இன்னிசை அளப்படை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து சொல்லிசை அளப்படைனா செய்யுள்ள ஒரு பெயர் சொல்லானது வினை சொல்லாக பிரியப்பட்டு அளப்பெடுத்து வருவதை வந்து நம்ம இன்னிசை. ஸோ பெயர் சொல் வந்து வினை சொல் மாதிரி மாறி வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா சொல்லிசை அளப்படைன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அளப்படை வந்து ஈ அப்படின்ற வார்த்தையோட வந்து முடியும். ஸோ இங்க வந்து உரன் நசை ஈ உள்ளம் துணையாக சென்றார். இங்க வந்து உரன் பிளஸ் நசை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ இந்த நசைனா என்ன, விருப்பம் அப்படின்றது. ஸோ விருப்பம் அப்படின்றது பெயர் சொல். அதுவே நசை ஈ அப்படின்னா விரும்பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது என்ன ஆகுது, வினையச்சமா வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயர் சொல் வந்து வினையச்சமா மாறி வரதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சொல்லிசை அளப்படைன்னு சொல்றோம். மோஸ்ட்லி அந்த வார்த்தை வந்து ஈ அப்படின்ற முடிவுல தான் வந்துட்டு வரும். ஸோ இன்னைக்கு வந்து அளப்படையோட வகைகள் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு பன்மொழினா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து தொகைநிலை தொடர்ல மீதி இருந்த வேற்றுமை தொகைனா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அன்மொழி தொகைனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து சில இலக்கண குறிப்பு இருக்கு, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இலக்கண குறிப்போட கம்ப்ளீட் பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.